ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, என் மீது சத்தியம். இன்று பௌர்ணமியில் நீ இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உன்னவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. இன்று உன் துணை உன்னோடு பேசியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். நீயும் உன் துணையும் சற்று மனக்கசப்போடு பிரிந்துள்ளீர்கள். இப்பொழுது உன் அன்பானவர், நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னிடத்தில் பேச போகின்றார். அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு தங்கமே. முன்பு நடந்த மனக்கசப்புகளை மனதில் வைத்து கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே. அவரை புறக்கணிக்காதே, அவரை நிராகரிக்காதே. அவர் உன்னிடம் வந்து பேசுவார். அப்பா, நானும் அதை முடிவு செய்து விட்டேன். அவரும் அதே முடிவைத்தான் எடுத்திருக்கின்றார். நான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார். அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது, மன்னிப்பு கேட்பது, சங்கடங்கள், மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்புதானே. இவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும். தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை. தவறுகள் செய்வது இயல்புதான். அதை புரிந்து கொண்டு மறந்துவிட்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீ கடந்த காலத்தை நினைத்து கொண்டு அவரை தவிர்க்க வேண்டாம், புறக்கணிக்கவும் வேண்டாம். இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையையும் தான். நீ அவரை பற்றி ஒரு நொடியும் நினைக்காமல் இல்லை. அவரும் இப்பொழுது அதை உணர்ந்திருக்கின்றார். துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் தங்கமே. நீ அவருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசையாகும். ஒருவர் தவறு செய்தால் மனதார மன்னிப்பு கேட்டால் நாமும் அவரை மனதார மன்னித்து அவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாகும். அவருக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொள் தங்கமே. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும். உன் துணை நிச்சயம் இன்னும் 10 நிமிடத்தில் உனக்கு அழைப்பு தெரிவிப்பார். அதன் பிறகு உன்னை நேரில் வந்து சந்திப்பார். நீ அவரை ஏற்றுக்கொள். சந்தோஷமாக வாழ முயற்சி செய். உன் அப்பா மீது சத்தியம், இவை அனைத்துமே நடந்தே தீரும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.